வாங்க இன்றைக்கி வாழைத்தண்டு மோர் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைத்தண்டு நல்லா நறுக்கி சுத்தம் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா கூட்டுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ தான், இல்லைன்னா தண்ணியாக இருக்கும். நல்லா வழுமோன அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சின்ட்டு அந்த வேக வச்ச வாழைத்தண்டோட இந்த இதை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலி போட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதோட சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரணும். அதுக்கப்புறம் தயிர் 1/4 லிட்ரு தயிர் அடுப்பை இறக்கி வச்சு இதோட கலந்துட வேண்டியதான். அப்போ சுவையான மோர் கூட்டு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.